இந்த SummerSlamோட மெயின் ஈவென்ட்ல தரமான சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரிட்டர்னுக்கான உண்மை காரணம் என்னன்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. SummerSlamோட மெயின் ஈவென்ட்ல ஜான் சீனா vs கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் நடந்துச்சு. ஜான் சீனா தன்னோட ஓல்டு என்ட்ரன்ஸ்ல வர ஆரம்பிச்சாரு. அதாவது ஃபேஸ் டர்ன் பண்ணவங்கள என்ட்ரன்ஸ்ல எப்படி வருவாரோ அதே போல தான் வந்தார். ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் இந்த மேட்சை ஹக் பண்ணிட்டு தொடங்குறாங்க. இந்த மேட்ச் வந்து வேற லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து எந்த இடத்துலையும் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதை விடவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து யார் ஜெயிப்பான்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க வச்சு முழுக்க இந்த மேட்ச் ஜான் சீனா தன்னோட எல்லா மூமெண்ட்டையும் போட்டார். தன்னோட டாமினேட் பண்ணார். ஜான் சீனா கோடி ரோட்ஸை அடித்து துவம்சம் பண்ணார். கோடி ரோட்ஸை ரிவெஞ்ச் எடுத்து பறக்க விட்டார் ஜான் சீனா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் சேரை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் ரெண்டு பேரும். அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா ஏஏ தன்னோட ஃபினிஷரான ஏஏவை எக்கச்சக்க தடவை போட்டாரு. கோடி ரோட்ஸால அதை ஒண்ணுமே செய்ய முடியாம திணறிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் அண்டர்டேக்கரோட ஃபினிஷரான பெயில் ட்ரைவ் மூமெண்ட்டை போடுவாரு. இந்த மூமெண்ட்டுக்கு ஜான் சீனா ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக ஜான் சீனா இன்னொரு மூமெண்ட் போடுவார். அதுதான் சன்செட் ஃபிளிப் போடுவார். அது ரிங் சைடில் போடுவார். அது வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தை ஜான் சீனா கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி கோடி ரோட்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் என்னென்னமோ ஜான் சீனாவும் பண்ணாரு. கோடி ரோட்ஸ் பின்ன கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த மேட்ச் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஜான் சீனா டேபிள் எடுத்து சாத்தி வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் சைடு இவங்க அடிச்சுக்கிட்டு போகிறதா இருக்கட்டும். அந்த இடத்துலையும் ஜான் சீனா என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஜான் சீனா வச்சு ஏஏ போட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இது இருந்துச்சு, ஒரு இரும்பு இருந்துச்சு ஸ்டீலு. அதை எடுத்து கோடி ரோட்ஸ் மேலே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடிச்சு கோடி ரோட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் கிட்டே அந்த லைட்டிங் செட்டப் போடும். அந்த என்ட்ரன்ஸ் லைட்டிங் செட்டப் அதுக்கிட்டே வந்து ஜான் சீனா கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ஏஏ மூமெண்ட்டை போடுறதா இருக்கட்டும். எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஜான் சீனா உண்மையிலே பயங்கரமாக மேட்சுக்கு வந்து எஃபோர்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. பெஸ்ட் மேட்சாக கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல மட்டும் கிக் அவுட் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் ஜான் சீனா வச்சு டேபிளை உடைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அந்த பெல்ட்டை எடுத்து ஜான் சீனாவை பெல்ட்டால் அடிச்சிடலாம். ஜான் சீனா எப்படி நம்மளை பெல்ட்டால் அடிக்கிறோனோ அதே போல் செய்யலான்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணார். அந்த இடத்துலலாம் ஜான் சீனா வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ஜான் சீனா டாப் ஆஃப் த ரோப்லேருந்து அதாவது ஜெயிக்க முடியல. ஜான் சீனா என்ன பண்ணுவார், டாப் ஆஃப் த ரோப்லேருந்து ஏஐ போடுவார். ஏஐ போட்டு அதையும் கிக் அவுட் பண்ணுறாரு கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் இன்னொரு டேபிளை வச்சு ஜான் சீனா உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் சீனாக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு இந்த இடத்த வந்து முடிச்சு விட்டு ஜான் சீனாவை தோக்கடிச்சிட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு. ஜான் சீனா வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ஹக் பண்ணி கோடி ரோட்ஸ் தான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி காமிக்கிறாரு. ஜான் சீனா அடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். கோடி ரோட்ஸ் கிளம்புனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனா ரசிகர்களுக்கு முன்னாடி நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் இருந்துச்சு. ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் இருந்து கோடி ரோட்ஸ் போயிருப்பாரு. ஜான் சீனா மட்டும் ரிங்கில் இருப்பார். ப்ராக் லெஸ்னர் வருவார். வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ரிங்குள்ள இருந்த ஜான் சீனாவை தூக்கி ஒரு எஃப்ஐயை போட்டு தெறிக்க விட்டு போவார். ஜான் சீனாவை அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவார். எதுக்கு ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனாவை எதுக்கு அட்டாக் பண்ணாரு அப்படின்ற உண்மை காரணத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராக் லெஸ்னர் ஜான் சீனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில் ப்ராக் லெஸ்னர் இருக்கிறாரு. விண்டேஜ் மூமெண்ட்லாம் WWE கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. WWEல பெரிய ஃபியூடு ஜான் சீனாவுக்கும் ப்ராக்குக்கும் நடந்திருக்கு 2012. அந்த ஃபியூடை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. சிஎம் பங்குக்கும் ஜான் சீனாவுக்கும் நடந்த கிரியேட் பண்ணாங்க. ஆட்ருத்துக்கும் ஜான் சீனாவுக்கும் நடந்த கிரியேட் பண்ணாங்க. ரேண்டியலுக்கும் ஜான் சீனாவுக்கும் நடந்த கிரியேட் பண்ணாங்க. அதை வழியாக தான் இப்போ வந்து ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வச்சு ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் டூரில் ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட்டில் பங்கேற்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் ஒரு பெரிய ரிட்டர்னுக்காக காத்துக்கிறது. அந்த ரிட்டர்ன் இந்த சம்மர் நடந்துச்சு. இதுக்காக தான் ப்ராக் லெஸ்னர் இப்போ ரிட்டர்ன் வரும். இப்போதைக்கு ஜான் சீனாவுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் வரப்போகுதுன்ற மாதிரி அப்டேட் போயிட்டு இருக்கு. இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.